ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டெய்லி யூசிங் சென்டென்சஸில் நம்ம என்னென்ன சென்டென்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், என்னால் யாரையும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஹைட் அண்ட் சீக் விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம்னு வைங்களேன். அந்த கண்ணாமூச்சியில் என்னால் யாரையும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறத ஐ குட் நாட் ஃபைண்ட் எனி ஒன், ஐ குடண்ட் ஃபைண்ட் எனி ஒன்னு சொல்லலாம். குட் நாட் அப்படிங்கிறத குடண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவ சோகமாக இருக்காளா, ஒரு சேட் விஷயம் நடந்துருச்சுன்னு வைங்க, அந்த டைம்ல அவ சோகமா இருக்காளான்னு யாராச்சும் நம்மளை பார்த்து கேட்டாங்கன்னா அதை எப்படி கேட்கலாம்? இஸ் ஷி சேட், இஸ் ஷி சேட் அப்படின்னா அவ சோகமா இருக்காளா, சேடா இருக்காளா அப்படின்னு கேட்கறது. உனக்கு இன்னைக்கு எப்படி இருக்கிறது, அதாவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுச்சுவேஷன்ல உங்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு, நீங்க இன்னைக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்கறத ஹவு டு யூ ஃபீல் டுடே, ஹவு டு யூ ஃபீல் டுடே அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கு, இன்னைக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்கறது. அது ஏறக்குறைய சரி, ஆல்மோஸ்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். தட்ஸ் ஆல்மோஸ்ட் கரெக்ட், ஓரளவு பக்கத்துல வந்துட்டோம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். தட்ஸ் ஆல்மோஸ்ட் கரெக்ட், கொஞ்சம் தப்பு கொஞ்சம் கரெக்ட், ஓரளவுக்கு வந்துட்டீங்க ஆன்சருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்றத தட்ஸ் ஆல்மோஸ்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் அவர்களுக்கு நன்றியுடையவன், நான் கஷ்டத்துல இருக்கும் போது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு, நான் எப்போதுமே அவங்களுக்கு நன்றியோட இருப்பேன், அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதை ஐ எம் கிரேட்ஃபுல் டு தெம், அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றியோட இருப்பேன் அப்படின்னு சொல்றது. ஐ எம் கிரேட்ஃபுல் டு தெம், அவர்களுக்கு அப்படின்னா தெம் அப்படின்னு சொல்லலாம். அது எண்ணெயால் சமைக்கப்பட்டது, ஒரு ஒரு பலகாரம் இருக்குன்னு வைங்களேன், அதாவது ஒரு ஸ்வீட் இருக்குன்னு வைங்களேன். ஸோ அதை இது எப்படி சமைப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அது எண்ணெயில போட்டு பொரிச்சது, இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, எண்ணெயில சமைச்சது, எண்ணெயில பொரிச்சது, இந்த மாதிரி சொல்றத தட் வாஸ் குக்டு இன் ஆயில். தட் வாஸ் குக்டு அப்படின்னா அது சமைக்கப்பட்டது, இன் ஆயில்னா எண்ணெயால, தட் வாஸ் குக்டு இன் ஆயில் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் கேங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கேங் தப்பு செய்த கேங், இதெல்லாம் நிறைய ஸ்கூலில் பார்த்துருப்போம், காலேஜஸில் பார்த்துருப்போம். நம்ம அடிக்கடி தப்பு செஞ்சிட்ருக்கோம், எப்போ மாட்ட போகிறோன்னு தெரியல, இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. நாம் அடிக்கடி தவறு செய்கிறோம். வி ஆஃபன் மேக் மிஸ்டேக்ஸ், வீனா நம்ம, ஆஃபன்னா அடிக்கடி, மேக் மிஸ்டேக்னா தவறு செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறது. வி ஆஃபன் மேக் மிஸ்டேக், நம்ம அடிக்கடி தப்பு செஞ்சிட்ருக்கோம். அது ஒரு நல்ல கேள்வி. நீ இப்போ கேட்டு பார்த்தியா, இது ஒரு நல்ல கேள்வி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது ஒரு நல்ல கேள்வி அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? அது அப்படிங்கிறது தட் இஸ் அ குட் கொஷின். ஸோ இது எப்படி சொல்லலாம்? தட்ஸ் அ குட் கொஷின் அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் அ குட் கொஷின் அப்படின்னா இது ஒரு நல்ல கேள்வி அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், உனக்கு அது அப்புறமா பிடிக்கலாம். உனக்கு இப்போ பிடிக்காமல் இருக்கும், பட் ஆனால் அப்புறம் கண்டிப்பாக பிடிக்கும், இப்படி சொல்லுவாங்க இல்லையா. உனக்கு அது அப்புறமா பிடிக்கலாம், போக போக பிடிக்கும், பழக பழக பிடிக்கும், இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அதை யூ மே லைக் தட் லேட்டர். யூ மே லைக் தட் லேட்டர் அப்படின்னா போக போக பழக பழக இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் இப்படி சொல்லிக்கலாம். யூ மே லைக் தட் லேட்டர் அப்படின்னா உனக்கு அப்புறமா பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த சென்டென்சஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இந்த மாதிரி டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் நிறைய போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், போய் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை சேனலுக்கு கொடுங்க. அது எனக்கு இன்னும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும், நான் மேலும் மேலும் வீடியோஸ் போடுறதுக்கு. இந்த மாதிரி போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸ்டே டியூன். டாடா பாய்.